இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்களின் விற்பனை அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. 2026ஆம் நிதியாண்டில் எலக்ட்ரிக் கார்களின் விற்பனை 87.4% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் 2,33,246 எலக்ட்ரிக் கார்கள் விற்பனையாகியுள்ளன. யார் முதலிடம்? மிட் சைஸ் எஸ்யூவிஎஸ். மிட் சைஸ் எஸ்யூவிஎஸ் கார்கள் தான் இந்த வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக ரூபாய் 15 லட்சம் முதல் ரூபாய் 30 லட்சம் விலையுள்ள கார்களை மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள். ஃபினான்ஷியல் இயர் 26 தரவுகளின்படி எந்தெந்த கார்கள் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளன? MG Windsor கார் மாடல் விற்பனை எண்ணிக்கையில் 46,889 கார்கள் விற்பனையாகியுள்ளன. இது தனது வருடாந்திர வளர்ச்சியில் 137.5% ஆகும். டாடா நெக்ஸன் கார் மாடல் விற்பனை எண்ணிக்கையில் 29,687 கார்கள் விற்பனையாகியுள்ளன. இது தனது வருடாந்திர வளர்ச்சியில் 130.8% ஆகும். மஹிந்திரா XUV 9e கார் மாடல் விற்பனை எண்ணிக்கையில் 28,426 கார்கள் விற்பனையாகியுள்ளன. இது தனது வருடாந்திர வளர்ச்சியில் 427.7% ஆகும். டாடா ஹாரியர் கார் மாடல் விற்பனை எண்ணிக்கையில் 17,960 கார்கள் விற்பனையாகியுள்ளன. இது சந்தையில் புதிய வரவு அதிகம். மஹிந்திரா BE6 கார் மாடல் விற்பனை எண்ணிக்கையில் 16,464 கார்கள் விற்பனையாகியுள்ளன. இது தனது வருடாந்திர வளர்ச்சியில் 519.1% ஆகும். ஏன் இந்த விலை உயர்ந்த எலக்ட்ரிக் கார்கள் அதிகம் விற்பனையாகின்றன? தற்போது வரும் நடுத்தர SUV கார்கள் ஒருமுறை சார்ஜ் செய்தால் 350 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் வரை செல்லும் திறன் கொண்டவை. பெட்ரோல் விலை ஏறிக்கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் சார்ஜ் போட்டு ஓட்டுவது நீண்டகால அடிப்படையில் பணத்தை மிச்சப்படுத்தும். பெட்ரோல் கார்களில் இன்ஜின், ஆயில் பில்டர், ஸ்பார்க் பிளக் என பல பாகங்கள் இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் காரில் பேட்டரி மற்றும் மோட்டார் மட்டுமே பிரதானம். இதனால் சர்வீஸ் செலவு பெட்ரோல் காரை விட 30% முதல் 40% வரை குறைகிறது. எலக்ட்ரிக் கார் வாங்கினால் சாலை வரி மற்றும் பதிவு கட்டணத்தில் பெரிய விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் வருமான வரியில் சலுகை கிடைப்பதும் ஒரு முக்கிய காரணம். நம் இந்திய அரசாங்கம் கெஃபே 3 போன்ற கடுமையான விதிமுறைகளை கொண்டு வருவதால் நிறுவனங்கள் அதிக அளவில் எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்க தொடங்கியுள்ளன. ரூபாய் 20 முதல் 30 லட்சம் விலையுள்ள கார்களின் பங்கு 35.7% உயர்ந்துள்ளது. இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 8.6% இருந்தது. ஆனால் ரூபாய் 10 லட்சத்திற்கு குறைவான விலையில் இன்னும் போதிய அளவில் சிறந்த எலக்ட்ரிக் கார்கள் வரவில்லை. இதனால் சாதாரண மக்களுக்கான கார் சந்தையில் இன்னும் பெரிய முன்னேற்றம் தேவைப்படுகிறது. எலக்ட்ரிக் கார்களின் சவால்கள் என்ன? இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் சில சவால்களும் உள்ளன. ஃபர்ஸ்ட் ஒன், பேட்டரியின் விலை. ஒரு காரின் விலையில் பேட்டரியின் விலைதான் மிக அதிகம். இதன் விலை குறையும் போதுதான் சாமானியர்களாலும் கார் வாங்க முடியும். செகண்ட் ஒன், சார்ஜிங் நிலையங்கள். பெட்ரோல் பங்க் இருப்பது போல எல்லா இடங்களிலும் சார்ஜிங் பாயிண்டுகள் இன்னும் அதிகமாக வர வேண்டும். நடுத்தர வர்க்கத்தினர் இப்போது எலக்ட்ரிக் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டனர். 2030ற்குள் இந்தியாவில் ஓடும் கார்களில் 30% எலக்ட்ரிக் கார்களாக இருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் இலக்கு. நாம் இப்போது பார்த்த 87.4% வளர்ச்சி என்பது அந்த பெரிய இலக்கை நோக்கிய முதல் படியாகும்.